ஹாய் மக்களே, வணக்கம். இது தேர்ஸ்டேவோட மார்னிங் விலாகு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து தோசை, மல்லாட்டை சட்னி, வேர்க்கடலை தான் ஸ்நாக்ஸு கொடுத்துருக்கேன். அரிசியை ஊற வச்சாச்சு. பசங்களுக்கு வந்து எக் ஃப்ரைட் ரைஸு அப்படின்னு சொல்லி பேர் வச்சு ஒன்று பண்ணி கொடுத்துருக்கேன். அது உண்மையாக ஃப்ரைட் ரைஸ் பண்ண தெரிஞ்சவங்க என்னை பார்த்து திட்டாதீங்க. வீட்டில் இருந்தால் சிம்பிளான காய். நேற்று பார்த்திங்கன்னா காரக்குழம்பு வச்சாச்சு. நான் மட்டும்தான் வச்சேன்னு பார்த்தா கேட்குறவங்களாம் காரக்குழம்புன்றாங்க. ஸோ இன்றைக்கி இந்த மாதிரி விலாக் போயிட்டுருக்கு. வெளியில் வந்து பார்த்தா பனி அப்படியே இருக்குது. 6 இருக்கும்னு நினைக்கிறேன். செம்ம பனி, அப்படியே எதிர்த்த மாதிரி என்ன இருக்குன்னே தெரியல. ஸோ அப்புறமா வெங்காயத்தாள் போடலான்னு சொல்லிட்டு இருந்த வெங்காயத்தாளை போய் பிச்சுட்டு வர போயிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி விலாகில் காலையில் எழுந்திரிச்சோடனே பசங்கள்லாம் கேட்குறது, என்னம்மா சாப்பாடு, என்னம்மா லஞ்சு என்னென்னு பாப்பாவுக்கு ஒரு வாட்டி சொல்லணும், தம்பிக்கு ஒரு வாட்டி சொல்லணும். சோறு வைக்கிறோமோ இல்லையோ அதுக்கு பேர் வைக்கணும். தம்பி வந்தவுடனே கேட்டான், என்னம்மா இன்றைக்கி லஞ்சு, எக் ஃப்ரைட் ரைஸ்ரா அப்படின்னு பேசாமல் போயிட்டான். இந்த நெறிப்பாவை பார்த்திங்கன்னா இலை வந்து தீயில கருகுன மாதிரி பூச்சி சாப்பிடுது. அது என்ன பூச்சின்னு தெரியல. தெரிஞ்சிருந்தால் நான் பிச்சு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி நானும் பரட்டி பார்த்தேன். இங்கேயும் வெங்காயத்தாள் வச்சுருக்கேன். அது தக்காளி செடி வந்து நசுக்கிருச்சு. சைட் டிஷ் வேணும் இல்லையா, ஃப்ரைட் ரைஸே செஞ்சாலும் நான் டொமேட்டோ கெச்சப்லாம் தர்றதில்ல. ஸோ தேங்காய் துவையல் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அரைக்கலான்ட்டு அதுக்கு நடுவில் ஒயிட் கிளாத் எல்லாமே ஊற வச்சாச்சு. தேங்காவை கீனி பல்லு ஆக்கி கொஞ்சம் பாசிப்பருப்பு, காஞ்ச மிளகாய், புளி இது எத்தனையும் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். கொஞ்சம் எண்ணெய் போட்டு நல்லா வறுத்தாச்சு. வறுத்துட்டு சூட்டை ஆற வச்சுட்டு உப்பை போட்டு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம லைஃப்பில் திரும்பி ஒரு விஷயம் நம்மளுக்கு வரணும், நம்ம எதை என்ஜாய் பண்ணணும்னு திருப்பி ஆசைப்படுறோம் அப்படின்னு நான் கேட்குறேன். உங்களுக்கு என்னென்னு சொல்லுங்கள். எனக்கு திருப்பி நீங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா என் தாத்தா பாட்டி வீட்டில் இருக்கிறது தான். தாத்தா பாட்டி நெல்லிக்குப்பம். ஸோ சின்ன வயசுலேருந்தே அங்கே தான் நாங்கள் வளர்ந்தோம். செம்ம ஜாலி, அந்த பாசம், அந்த அன்பு. இப்போ என் பிள்ளைங்களுக்கெலாம் கண்டிப்பாக அது கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. தீபாவளி, பொங்கல், ஹாஃப் இயர்லி லீவு, ஆனுவல் லீவு, குவார்ட்டர்லி லீவு எல்லா நாளும் அங்கே தான் இருப்போம். எப்போ விடுவாங்கன்னு பார்த்து கிளம்பி போயிடுவோம். தாத்தா வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. நாங்கள் 2-3 பேர் இல்லை, 30 பசங்க, அதில் 15 பேர பசங்க. செம்மையாக என்ஜாய் பண்ணோம். இப்போ அக்கேஷ்னலாக லீவுக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நாத்தனார் பையன், என் பையன் இப்படி போகிறதே பெரிய விஷயமா இருக்குது. நீங்கள் என்னென்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கடகடன்னு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. அதில் கொஞ்சோண்டு கரம் மசாலா, மிளகுத்தூள், தனி மிளகாத்தூள் போட்டேன். இந்த நேரத்தில்னு பார்த்து சிலிண்டரு காலிங்க. என்ன பண்ணட்டும், திருப்பி தம்பி ஹெல்ப்டா ப்ளீஸ்ரா அப்படின்னு சொல்லி அதையும் செஞ்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் லஞ்ச் பேக் பண்ணிட்டேன். நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ். பாய்.